Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமஸ்டர் 4 ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் காமனான சப்ஜெக்ட் இது. 19th May 2026 நடக்கக்கூடிய GE 3451 இந்த சப்ஜெக்ட் கோட்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கான எக்ஸாம் இது. என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டப்படி ஆன்சர்ஸை எழுதிடாதீங்க, கதை அடிச்சிடாதீங்க. நான் என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்கணும் அந்த கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா இதில் அரியர் ஈஸியாக வச்சிடலாம், ஏன்னா கதை அடிச்சிங்கன்னா. ரீசன் ஏன்னா இது எல்லாமே பேப்பர் திருத்துறவங்க எல்லாருமே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ரொம்ப கீ ஆன்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ப்ரெசன்டேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ கொஷின்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும். ஸோ நான் கொடுத்ததுக்கான கொஷின்ஸ்க்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா புரிஞ்சு படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் அதில் கொடுத்துருக்க ஹெட்டிங்ஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க, அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஸோ பார்ட் ஏ கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்ட் பிலே வந்துடும். ஸோ நீங்கள் முதல்ல பார்ட் பி படிச்சுட்டு இந்த பார்ட் ஏ கொஷின்ஸ்க்கு எங்கெல்லாம் நான் கொடுத்துருக்கோன்னு அங்கெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்ட் ஏவும் முடித்த மாதிரி ஆகிடும். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ப்ரெசன்டேஷன் மஸ்ட் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ கொஷின் யூனிட் 1 டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி சக்சஷன் அண்டு செகண்டரி சக்சஷன், in situ and ex situ conservation, food chain and food web. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் define the following terms: poaching, environmental science, environmental engineering, ecosystem, ecology, biodiversity. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஷின் பார்க்கலாம். differentiate BOD and COD, biological oxygen demand, chemical oxygen demand, biodegradable and non-biodegradable waste, recycling and reusing. Next, list out the primary and secondary air pollutants. Next பார்க்க போகிறது யூனிட் 3ல இருக்கிற 2 mark questions. What are 3 R's? ஓகேங்களா? What is solar fuels? Write the applications of hydrogen energy. What are the merits and demerits of geothermal energy? நீங்கள் பார்ட் பி கொஷின்ஸ் நல்லா படித்தாலே இதெல்லாம் நீங்கள் சூப்பராக எழுதிடலாம். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு பார்ட் பிலேயும் 2 மார்க்ஸ்க்கு வர மாதிரி தான் செட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் பக்காவாக கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் பெருசாக இருந்தாலும் அதுக்குள்ளே நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கும், அதனால தான் அந்த கொஷின் பெருசாக உங்களுக்கு தெரியும். பொறுமையாக இப்போ படித்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம கோர் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 4 வாட் இஸ் ஆசிட் ரெயின், வாட் இஸ் ஜிடிபி, ரைட் இட்ஸ் டைப்ஸ், டிஃபைன் கார்பன் கிரெடிட், வாட் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட். யூனிட் 5 எக்ஸ்பேண்ட் 5 R's, வாட் இஸ் கார்பன் சைக்கிள் அண்ட் கார்பன் செக்விஸ்ட்ரேஷன், வாட் ஆர் ஜீரோ கான்செப்ட்ஸ், லிஸ்ட் அவுட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ரீன் பில்டிங்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்ட் ஏ கொஷின்ஸ். இந்த பார்ட் ஏ கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பி படிச்சுட்டு அப்புறம் பார்ட் ஏ படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்து இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? Explain the structure, components, energy flow, food chain, food web, ecological pyramids and functions of an ecosystem in detail with a neat diagram and suitable example. Explain biodiversity in detail. Discuss the types of biodiversity, values of biodiversity, major threats to the biodiversity and various methods of biodiversity conservation with suitable example and diagrams. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2ல் இருக்கிற பார்ட் பி கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்
and noise pollution in detail with suitable examples. Discuss the sources, environmental impacts, health hazards and control strategies of water pollution and soil pollution. Suggest an ideas to overcome this. Next, third question. Discuss the principles, methods of power generation, advantages, disadvantages, environmental impacts and applications with suitable diagrams of ocean energy, அதாவது tidal energy. What is geothermal energy? Discuss its applications. Next, unit 4 கான part B question. Define sustainable development and explain its principle, objectives, importance, challenges and strategies for achieving sustainable development with suitable examples. Write a short notes on carbon credits, carbon footprint. Next, unit 5 கான important part B question. Discuss environmental impact assessment, அதாவது EIA. What is EPA? Explain. Discuss about sustainable transport, city and urbanization management. ஸோ இது வரைக்கும் பார்ட் பி கொஷின்ஸ் பார்த்துரும். நெக்ஸ்ட் பார்ட் சி. சில டைம் பார்ட் பியில் படித்ததே உங்களுக்கு பார்ட் சியில் வந்துடும். ஸோ கொடுத்ததை நல்லா படிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட் பியில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் ஸ்லோ லேர்னர்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்கன்னு. மற்ற எல்லாத்துக்குமே படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? Explain life cycle assessment LCA in detail. Discuss its objectives, stages, methodology, advantages, limitations and applications in environmental management with suitable examples and diagrams. Explain the management of hazardous waste and electronic waste, e-waste ன்னு சொல்லுவோம், in detail. Discuss their sources, environmental and health impacts, disposal ideas and government regulations with suitable examples. Students, நல்லா படிங்க, கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதுங்க. நான் என்ன வீடியோஸில் டீச் பண்ணியிருக்கணும் அந்த கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதுங்க. ஹெட்டிங்ஸ் நல்லா போட்டு பாக்ஸ் போட்டு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அடுத்தது திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. இந்த செம்மிலே கிளியர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.